இந்த கையில் என்ன ப்ராப்ளம்? எப்படி ஊரல் இருக்கும் வந்து அப்புறம் சொரியும், அப்புறம் வந்து தோல் அப்படியே உரிச்சு கையாலே உரிக்க வேண்டியது மாதிரி. டாக்டர் தம்பையார்ட்ட போனேன். அதெல்லாம் இன்னும் மேலே ஜாஸ்தி ஆகிடுச்சு, எனக்கு சரியாக. அதுக்கப்புறம் ஒரு சித்தா டாக்டர் தான் ராஜேந்திரன், காஞ்சிபுரம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் டிஎம்ஓ. அவர் தான் வந்து ஏதோ மூலிகை பவுடர் தயார் பண்ணி அது போட்ட பிறகு அது சரியாயிடுச்சு. இந்த கை ஃபுல்லாக, இந்த உள்ளங்கை ஃபுல்லாக அவ்வளோ பிளாக்னஸ் இருக்குங்களே. ஆமாம், இது அப்படியே தான் இருக்குங்களா? இது வந்து மாறல? ஒன்றும் வந்து மாறுறது கஷ்டம் அப்படின்ட்டாரு. யார் சொன்னது? அந்த சித்தா டாக்டர். அப்படிங்களா? சரி, நம்ம இந்த அக்குபஞ்சர்ல எந்த அளவுக்கு மாறுதுன்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணுவோம். சரிங்களா? நீங்க என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க? என்ன அப்போ வந்து ஹரிஜனல் தாசில்தாரா இருந்தேன். எத்தனை வருஷம் தாசில்தாரா இருந்தீங்க? நான் 84லேருந்து 93 வரைக்கும் தாசில்தாரா இருந்தேன். அப்புறம் ரிட்டையர் ஆகிட்டேன். இப்போ நம்ம இங்கே இந்த அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்களே, எத்தனை நாள் எடுத்துட்டு இருக்கீங்க? இப்போ நான் ஒரு மாதம். சரி, என்னென்ன ப்ராப்ளத்துக்காக நீங்கள் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க? இப்போ எனக்கு வந்து சுகர், டயபெட்டிஸ், அப்புறம் இந்த ஸ்பைனல் கார்டு கடைசி எலும்பு தேஞ்சு போச்சு அப்படி சொல்லியிருக்காங்க. ஆமாம், இதெல்லாம் வந்து சரி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ இங்கே அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எத்தனை நாள் எடுத்துட்டு இருக்கீங்க சொன்னீங்க? 16ஆம் தேதி, நம்ம ஜூன் 16. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 25 நாள் கிட்ட ஆயிடுச்சு. இந்த 25 நாள்ல என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு? உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா இல்லையா? இந்த ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளத்தினால வெயிட்டே தூக்க முடியாது. சரி, இப்போ வெயிட்லாம் தூக்கணும். வெயிட் தூக்குனா பின்னால் ரொம்ப வலி ஜாஸ்தியாக இருக்கும். இதுக்கு முன்னாடி? ஆமாம். சரி, இப்போ இந்த அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் அந்த வலி வந்து இப்போ வர்றதில்லை. இந்த வலி வர்றதில்லை. அப்ப ஏற்கனவே சில டாக்டருங்கெல்லாம் எலும்பு தேஞ்சு போச்சு சொன்னதெல்லாம் வந்து செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. வயசாயிடுச்சு, அதனால செய்ய முடியாது, செஞ்சும் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்ட்டாங்க. ஆப்ரேஷன் பண்ண முடியும். சரி, இப்போ இந்த அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு ஏதாவது உள்ளது ஏதாவது மருந்து ஏதாவது கொடுத்தோமா? இல்லை, நீங்க ஒன்றும் மருந்து கொடுக்க. சரி, பின்னாடி தடவுறதுக்கு ஏதாவது எக்ஸ்டர்னல் ஆயின்மெண்ட் ஏதாவது கொடுத்தோமா? இல்லை, ஒண்ணுமே கொடுக்கல. சரி, இதெல்லாம் எல்லாமே வெறும் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்லயே இந்த எலும்பு தேய்ச்சி போச்சுன்னு சொன்னதுக்கு பதிலாக இப்போ வந்து இப்போ எலும்பு தேய்ஞ்சிருந்ததுனாக்கா அந்த பெயின் போயிருக்குமா? இப்போ அது வந்து எனக்கு பெயின் எடுக்கல. பெயின் இல்லை. இப்போ நீங்க என்ன ஆனா வேலை செய்யறீங்களா? வெயிட் எல்லாம் எடுக்கிறீங்களா? இப்போ எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வெயிட் எல்லாம் தூக்குறேன். ஆனா வந்து எனக்கு அந்த வெயிட் தூக்கும்போது லைட்டா பெயின் இருக்க முடியும். அதுக்கப்புறம் ஃபாலோ பெயின் இல்லை. சரி, அப்போ வந்து கடவுள் படைச்ச நம்ம இந்த உடம்புல எந்த பொருளுமே வந்து தேயறது கிடையாது. மற்ற மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா தேஞ்சு போச்சு, அதை மாற்றணும் இதை மாற்றணும் சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ணி தேவையில்லாத செலவுகளும் வைக்கிறாங்க. அஸ் வெல் அஸ் அவங்களுக்கு கஷ்டத்தையும் கொடுக்குறாங்க இல்லையா? இப்போ அந்த அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்ல அவங்களுக்கு பெயின் போயிடுச்சு. இப்போ பெயின் போயிடுச்சு அப்படின்னாக்கா எலும்பு தேய்கலன்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வரீங்களா நீங்க? அது இப்போ எனக்கு அந்த வலி இல்லாதனால நீங்க சொல்றதை நான் நம்புறீங்க. சரி, இப்போ எலும்பு தேய்ச்சி போச்சு சொல்லிட்டு எக்ஸ்ரே எடுத்துருக்கீங்களா ஏதாவது? அதுக்கு அது முன்னாள் ரொம்ப நாளைக்கு முன்னால் எடுத்து அந்த எக்ஸ்ரே நம்ம கையில் இல்லை. சரி, இப்போ திருப்பி இப்போ எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாக்கா உங்களுக்கு எலும்பு தேஞ்சு போச்சா இல்லையான்றது தெரியுமா? அதை எடுத்து பார்க்கலாம். ஆனால் இப்போ பெயின் கிடையாது, இப்போ வலி கிடையாது, பெயின் இல்லை. சரி, கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. நம்ம இந்த உடம்பு கடவுள் படிச்ச இந்த உடம்புல வந்து எந்த பொருளுமே வந்து தேயறது கிடையாது. ஆண்டவன் பேர் தான் நம்ம வந்து நம்பிக்கையே பாரோம். ரைட். சரி, இப்போ இந்த கையில் இருக்கிற இந்த பிளாக்னஸ் வந்து கூடிய சீக்கிரம் அதுவும் மாறிடும். ஆண்டவனை வேண்டிக்குங்க. நான் வந்து வேண்டிக்கிறேன். உங்க வாக்குல நான் நம்பிக்கை வைக்கிறேன். ரைட்.